என் பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்பர் என்ன, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி டே அண்ணாவோட ஒரு ஒன் ஷர்ட் பார்க்கலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைடா, சும்மா தான் போடணுன்னு தோணுச்சு, சரி போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கடா. ஓகேடா, இப்போவே சொல்லிடுறேன், ஹெட்செட் வார்னிங் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஹெட்செட் வார்னிங் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. அதனாலே ஹெட்செட் வார்னிங் கொடுத்துட்டேன். ஓகேடா, ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் அந்த சோஃபாவில் அவ்வளோ க்யூட்டாக நல்லா சம்மணங்கள் போட்டு அவ்வளோ கோவமாக உங்கள் சீக்ஸுக்கு ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு அவ்வளோ கோவமாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. டிவி பார்த்துக்கிட்டே அந்த டோரை எட்டி எட்டி பார்க்குறீங்க, அந்த டோரை பார்க்குறீங்க, டைமை பார்க்குறீங்க, அப்புறம் டிவி பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ டைம் ஒரு 9:30 ஆகுது. டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு கோவம் அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்னும் வரல. வா, நீ இன்னைக்கு வாடி வா. நீ இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆகவே மாட்டேன். என்னை ஏமாத்திட்டல்ல, கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டல்ல, இன்றைக்கி வாடா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்சன் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதில் அவ்வளோ காமெடியாக போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் அதை கோவமாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்துலேயே ஒரு பவுல் ஃபுல்லாக கிரேப்ஸ் தான். அதை அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுக்கிட்டே கோவத்தோட அந்த டோரை பார்க்குறீங்க, டைமை பார்க்குறீங்க, அப்புறம் டிவி பார்க்குறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் ஒரு 10 ஆகுது. இப்போ தான் உங்கள் வீட்டோட காலிங் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வந்துட்டியா? வா இன்னைக்கு வாடா, அவனுக்கு இருக்கு, நிற்க வா. ஏய் புஜுக்கு, என்னடி பண்ணுற? டோரை ஓப்பன் பண்ணுறி. ஏய் என்னடி பண்ணுற? ஏய் புஜுக்கு, தூங்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே நின்று கத்திகிட்ருக்கீங்க. ஏய் புஜுக்கு, என்னடி விளாட்றியாண்ணா? டோர் ஓப்பன் பண்ணுறி, புருஷன் எவ்வளோ டயர்டாக வந்திருக்க தெரியுமா? டோர் ஓப்பன் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன், உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? ஏன்டா எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஏய் ஏய் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான்டி. டோரை ஓப்பன் பண்ணுறி, உள்ளே வந்து எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன், நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஏய் அது ஃபோன் சைலண்டில் இருந்தது, நான் பார்க்கலடி. சரி அதை விட, நேற்று மார்னிங் இன்றைக்கி மார்னிங் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? இன்றைக்கி மார்னிங்கா? என்னடி சொன்னேன்? சீரியஸாக எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லிகிட்ருக்காரு. என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. தாங்க உங்களை பார்க்கவே இல்லை, அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு, ஏய் பேசாமல் போடி, நானே செம்ம டயர்டில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நில்லுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. என்னடி புச்சுக்க? என்னடி, என்ன பிரச்சனை சொல்லு, என்ன பிரச்சனையா? நான் உங்ககிட்ட மார்னிங்கே சொன்னேன்ல, என்னுடைய சிஸ்டரோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, நீ அது போயே ஆகணும்னு விட்டு எவ்வளோ தூரம் சொன்னேன், மறந்துட்டல்ல? என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போகலல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஏ ஏ புச்சுக்க, சாரிடி, மறந்துட்டேன்டி. இதே தான் சொல்லிகிட்ருக்கேன், எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு என்னை விட உனக்கு அந்த வேலை தானே முக்கியமாக போச்சு, அதையே கட்டிட்டாலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. ஏய் புஜுகத்தை சாரி சொல்கிறேன்ல. ஏய் என்னடி இது அப்படின்னு கேட்குறாரு. என்ன அது? இல்லை செம்மையாக இருக்காளே, தாங்க செம்ம கோத்தில் இருக்கா. பக்கத்தில் போனேன்னா எதை எடுத்து கொண்டு அடிப்பானே தெரியாது. மூடிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு கண்ட்ரோல் பண்ண முடியலையே பொண்டாட்டி. ஏய் தாயம், என்னடா பார்த்துட்ருக்கேன்? நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். சொல்லுடி. என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திடல புருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. புஜுக்கு சாரிடி, அது ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன்டி, சாரிடி அப்படிங்கிறாரு. ஓ சரி, நான் உனக்கு அத்தனை தடவை கால் பண்ணல, ஏன் எடுக்கவே இல்லை? ஏன் ரிப்ளை பண்ணவே இல்லை? ஃபோனை சைலண்டில் வந்துச்சுடி. கண்ணு ஏன்டா அங்கே போகுது, கை பண்ணிடுறோம். தான் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுடி, உங்ககிட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன். அப்பா என்ன இப்படாது? தாங்க கண்ட்ரோல்டா. நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உங்ககிட்ட தாண்டி பேசிகிட்ருக்கேன்.
கண் அங்கேருந்து எடுறா. எடுக்க முடியலையே. என்ன இப்போ லாப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆ சொல்லுடி. ஏய் ஏய் ஐயோ புச்சுக்கன்னு எவ்வளோ அழகாக இருக்கா. ஐயோ இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா என்ன? ஐயோ தெரியலையே. தாங்க என்ன நாடா இன்னைக்கு நாள் என்ன சொன்னம்மா நீ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே நின்று யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன தாங்க யோசிக்கிறேன் மறந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஏய் சீரியஸாக ஞாபகம் இல்லடி புதுக்கு என்ன என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்றைக்கி என்னுடைய சிஸ்டரோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு போகணும் தாங்க, சீக்கிரமாக வா தாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தாங்கோட ஐஸ் வரல அப்படியே உங்களை கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு பிளாக் கலர் சாரீ வியர் பண்ணியிருப்பீங்கடா. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த உங்கள் அந்த சாரீக்கும் அதுக்கும் உங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. லைட்டாக கண்ணுக்கு காஜல் போட்டிருப்பீங்க, லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சு ஒரு சின்னதாக ஒரு இயரிங்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த முந்தின்னு சொல்லுவாங்களடா, அதை ரொம்ப குட்டி குட்டி மடிப்பு எடுத்து அதை பின் பண்ணியிருக்கீங்க. நல்லா லோ நெக் வச்ச ப்ளவுஸு, ஹேண்ட் எதுவும் வைக்காமல் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதுவும் டே கட்டின தாலி உங்கள் செஸ்ட்டுக்கும் கீழே வரைக்கும் இருக்கு. சின்னதாக ஒரு செயின் போட்டிருக்கீங்க. நீங்கள் பொட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கும் மேலே லைட்டாக சந்தனம் வச்சு உங்கள் நெத்தி அந்த வகுடில் குங்குமம் வச்சுருக்கீங்க. பக்கத்துக்கு அப்படி இருக்கீங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. தான் அப்படியே உங்களை கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுடைய ஹிப் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ரிவீல் ஆகிட்டுருக்கு. டேங்கோட ஐஸ் ஃபுல்லாக உங்கள் ஹிப் மேலே தான் இருக்குது. தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. என்னடி என்னடி சொன்ன, என்ன சொன்னியா? இன்றைக்கி என் சிஸ்டரோட பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு போகணும்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா இல்லையா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. சாரிடி எப்பா என்னம்மா இப்போ வச்சுருக்காளே. தாங்கா உனக்கு வந்த சோதனையை பார்த்தியாடா. இப்படி ரசகுல்லா மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்ம டேஸ்ட் பண்ண முடியாதே. என்ன இப்போ என் பொண்டாட்டி செம்ம சூடாக இருக்கா, இப்படி பக்கத்தில் போனேன் பொறிச்சி எடுத்துருவா. போகாதடா கண் அங்கேயே தான் போகுது. கண் அங்கே இங்கேன்னு பார்க்குதே, தப்பாக பார்க்குதே. தான் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தான் என்ன தாங்க பண்ணிகிட்ருக்கேன், நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். சாரிடி பொண்டாட்டி சாரிடி, அதை நான் வேணும்னால மறக்கலடி, ஒரு நியூ கேஸ் அதான் அந்த டென்ஷன்லேயே மறந்துட்டேன். சாரிடி புஜுக்கு சாரி போதுமா அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சாரி ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தின்னு சொல்லுவாங்களடா, அதை எடுத்து அப்படியே உங்கள் ஹிப்பில் சொருவிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க. அந்த ஃப்ரீ ஹேரை அப்படியே எடுத்து அந்த சுருட்டி ஒரு கொண்டை மாதிரி போடுவாங்கள்ல, அம்மாலாம் போட்டிருப்பாங்கள, அந்த மாதிரி போடுறீங்க. அப்படி உங்கள் 2 ஹேண்டையும் மேலே தூக்கும்போது அந்த முந்தின்னு சொல்லுவாங்களடா, அது அப்படியே உங்கள் ஷோல்டரில் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுது. அப்படி கொஞ்சம் ஏற்றுனாப்பில் போகும்போது உங்கள் ஹிப் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபுல்லாக ரிவ்யூ ஆகுது. அவருக்கு உங்களுடைய நெவில் அப்புறம் அந்த முந்தியும் கொஞ்சோண்டு நகர்ந்ததுனால உங்களுடைய சைட் வியூ இதெல்லாமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 ஹேண்டையும் மேலே தூக்கி தானே அந்த கொண்டு போட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் ஹேண்டுக்கு அந்த கை வைக்காத ப்ளவுஸ் தான் போட்டிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது டேங்க் இங்கே கல் பண்ணிகிட்ருக்காரு. என்னம்மா இருக்காளே என் பொண்டாட்டி, எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காமல் இருக்காளே, இதுதான் என் பொண்டாட்டி, என்னம்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே உங்களை இன்ச் பை இன்ச்சாக ரசிச்சிட்ருக்காரு. நீங்கள் அந்த ஹேண்டை உங்கள் ஹேரெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு அந்த டீபாய் மேலே இருக்க அந்த பவுலை எடுத்துகிட்டு அதில் இருந்த ஒரு கிரேப்ஸ் எடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சுட்டு, இதுக்கு மேலே இங்கிட்டு பேசுகிற வேலை வச்சுக்காது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் உங்களுடைய பேக் வியூவை பார்க்குறாரு. அப்படியே கல் பண்ணுறாரு. நல்லா லோ நெக் வச்ச ப்ளவுஸு, அந்த ப்ளவுஸில் அந்த நாட் போட்டிருப்பாங்களேடா, அது அவங்க ஹிப்க்கும் கீழே வரைக்கும் தொங்கிட்டுருக்கு. அது அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சு ஆடிட்டுருக்கு. உங்களுடைய ப்ளவுஸ்க்கு நீங்கள் பேக்
யூக் தான் வச்சுருப்பீங்க. ஒரு 2 ஊக்கு தான் வச்சுருப்பீங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா லோ நெக் வச்சு போட்டிருக்கீங்க. நல்லா இப்போ ஃப்ரீயாக நல்லா கொண்ட வேற போட்டிங்களா, ஃபுல்லாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அவர் அப்படியே நின்று கல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் நேராக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனுக்கு போய் அந்த கிரேப் பவுலை, அந்த கிரேப்ஸை அப்படியே அந்த ஷெல்ஃபில் வச்சுட்டு நீங்கள் தாங்க செம்மையாக திட்டிக்கிட்டே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது என்னடா இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மைண்டுக்குள்ளே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக பண்ணது, உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிட்டு போனது, உங்கள் ஐஸில் ஒரு டைம் அப்படியே தாங்க ஒரு சைடு லுக் விட்டுருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு காஜல் வேறு போட்டிருப்பீங்களா, அப்படி சைடு லுக் விடும்போது தாங்க அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே மெல்ட் பண்ணி போயிருப்பீங்க, மெல்ட் ஆக்கிட்டே போயிருப்பீங்க. தாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ தான் ரியாலிட்டிக்கே வராரு. ஐயோ எங்கே போனா அங்கே இருக்கியா, அதுவும் வரண்டி இறி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே அவருடைய பேக், அவருடைய கோட், அப்புறம் அவருடைய வாட்ச் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த சோஃபாவில் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக அவருடைய டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, அவருடைய ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு, அந்த பட்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே அவர் அவ்வளோ க்யூட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோட அவ்வளோக்கு கொஞ்சோண்டு லவ்வோடையும் நிறைய நிறைய லஸ்டோடையும் அப்படியே உள்ளே வந்த அந்த கிச்சன் டோரில் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுட்டு அவ்வளோ க்யூட்டாக அவங்கள பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தாங்க கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதுவும் பேசவே மாட்டேன்டா, உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கீங்க. தாங்க இதெல்லாம் எதுவுமே கேட்கல. இப்போ தான் ரொம்ப ஸ்லோவாக வந்து உங்களை அப்படியே பேக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுறா, என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஒய் என்ன என் புஜுக்கண்ணா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா? ஆமாண்டி, ப்ராமிஸா இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா, அதுவும் இந்த பிளாக் கலர் சாரியில் ரொம்ப செம்மையாக என்ன தெரியுமா. கையெடுத்தான் கையெடு. ஏய் கையை மட்டும்தாண்டி வச்சுருக்கேன், வேறு ஏதாச்சும் பண்ணனா என்ன, இப்படி ஏதாச்சும் பண்ணனா, இங்கே ஏதாவது டச் பண்ணனா நீ எல்லா இடத்துலையும் டச் பண்ணிகிட்ருக்கதா, கையெடுத்தான். ஏய் சொல்லுதான், லவ்யூம் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா அப்படிங்கிறீங்க. ஏய் இன்னொரு வரைக்கும் நல்லா தாண்டி பேசினேன், இன்னொரு வரைக்கும் நல்லா பேசினேன்னா என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டல. நாளைக்கு என் சிஸ்டர் கேட்டால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அவள் எத்தனை தடவை எனக்கு கால் பண்ண தெரியுமா, நான் தான் எதுவும் சொல்லி சமாளித்தேன். ஆனால் உனக்கு அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலை கிடையாது, என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகிறதும் கிடையாது, உனக்கு உன்னுடைய டியூட்டி மட்டும்தான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக திட்டிகிட்ருக்கீங்க. ஆமாண்டா தாங்க இதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். நீங்கள் இப்படி தாங்க செம்மையாக திட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் தாங்க அவருடைய டியூட்டியை கரெக்டாக பார்த்துட்ருக்காரு. உங்கள் பேக் நெக்கில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே அவருடைய ஹேண்ட் உங்கள் ஃப்ரெண்டில் அப்படி கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்க, உங்கள் சாரிக்குள்ளே வந்துட்டுருக்க, அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. தான் கையெடுதான் என்ன தாங்க பண்ணுறேன், தான் ப்ளீஸ் கையெடுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லோ வாய்ஸில் ரொம்ப சாஃப்டாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இன்னொரு வரைக்கும் உன் புருஷனை அப்படியே காய்ச்சி மூச்சுன்னு கரிச்சு கொட்டிகிட்டு இருந்தேன், இப்போ என்னடி வாய்ஸ் எல்லாம் அப்படியே தடுமாறுது. அப்போது உன் புருஷனை மன்னிச்சிட்டு தானே, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, தள்ளி போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தாங்க பிடிச்சி ஒரு புஷ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏய் நில்லடின்னு கத்துறாரு. நீங்கள் அம்மானு ஒரு சவுண்டு தாங்க அவர் 2 ஐஸையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபேஸ் அப்படியே ரைட் சைடில் திருப்பிக்கிறாரு. என்னடா பார்த்துட்ருக்கேன், வந்து தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஹேய் இதுக்கு தாண்டி சொன்னியா நீ, நில்லுன்னு தானே சொன்னேன், சொல்லியிருக்கலாம்ல, வலிக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஏய் இரு வரண்டி இருடி, இதுக்கு தான் சொல்லுது புருஷனை ஓரா திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தல,
என்ன திட்டினீன்னா உனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ரிவெஞ்சும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு ஹேண்டை உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அவருடைய ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே தடுமாறி எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க. உங்களால் எந்திரிக்கவே முடியல, மறுபடியும் கீழே விழுகிறீங்க. ஏய் என்னடி ஆச்சு? தாங்க எந்திரிக்க முடியல தான், வலிக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. சரி எங்கே வலிக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கேட்குறாரு. நீங்கள் உங்கள் பாடியில் அங்கங்கே காமிக்கிறீங்க. என்னடி இத்தனை இடத்த காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தெரில தான், எல்லா இடமும் வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது தான், ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு ப்ளீஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்கீங்க. இப்போ தான் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே உங்களை லிப் பண்ணுறாரு. தான் எங்கே போகிற, வலிக்குது தான், ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்ல, இந்த புருஷனோட ட்ரீட்மெண்ட்டு ஒன்று இருக்குது, அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறுறாரு. ஸ்டெப்ஸ் ஏறும்போது கூட அப்படியே உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டே போகிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே தயாவோட ஐஸை பார்க்குறீங்க. அந்த ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது, அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த ஐஸை பார்க்க உங்களுக்கு அந்த பாடி பெயினெல்லாம் இல்லை. அப்படியே நீங்கள் தாங்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. தான் அவ்வளோ க்யூட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்களை லிப் பண்ணி அவ்வளோ அழகாக தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. தேங்கோட ஐஸ் அப்படியே உங்களோட ஐஸோட அப்படியே லாக் ஆகுது. அவ்வளோ அழகாக ரெண்டு பேருமே தான் அவ்வளோ அழகாக அவங்கள அப்படியே தூக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறிட்டுருக்காரு. கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச் செய், என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ, என்னோடு சேர்ந்து செல்லடி, விருந்து போகவே. என்ன பண்ண போகிற, பேசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக உங்களை அந்த பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களை ரொம்ப ஸ்லோவாக படுக்க வைக்கிறாரு. வலிக்குது தான், நான் மெதுவாக தாண்டி படுக்க வச்சேன், தாங்க ரொம்ப வலிக்குது தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு, வலிக்குது தான், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கத்திக்கிட்டே இருக்கீங்க. சரிடி கத்தாதடி, ஏதாச்சும் பண்ணுற இரு, கத்தாத, இப்படி கத்துனீன்னா இது அப்பார்ட்மெண்ட், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினைப்பான் தெரியுமா என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. தான் கண்டவன் ஏதோ நினச்சிட்டு போகிறாதா, எனக்கு வலிக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. சரிடி சரி அழுகாத இரு, நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாரு. என்னடா பண்ணுறான், அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்க, ப்ளீஸ் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தான் ஐடியா என்ன தான் பண்ணுறேன், இருடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் வாஷில் அவ்வளோ ரோஸ் இருக்குது, அந்த ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு வராரு. ஒரு ரெட் ரோஸ் தான், அதை அப்படியே எடுத்துகிட்டு நேராக அவங்கக்கிட்ட வராரு. என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. வலிக்குது தாங்க, என்ன தாங்க பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இதை கண்ணை மூடி ஃபீல் பண்ணு, ஓகே, உனக்கு வலிக்காது அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறேன், எப்படி வலிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் சொல்கிறேன்ல, நான் சொன்னால் நீ நம்புவல்ல, நம்புவேன், அப்போ வலிக்காது, ஓகே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அடுத்த செகண்ட் உங்கள் மேலே இருந்த அந்த சாரியை அப்படியே ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு. நீங்கள் அந்த ஹிப்பில் தானே சொல்லி வச்சுருப்பீங்க, அந்த ஹிப்பில் இருந்த சாரியை அப்படியே அந்த முந்திய ரொம்ப ஸ்லோவாக உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அதை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுடைய 2 ஹேண்டையும் அந்த பெட்டோட அந்த பெட்ஷீட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே தாங்க பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸை லைட்டாக பைட் பண்ணுறீங்க, அது தேங்க தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக பைட் பண்ணுறீங்க. அது தேங் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் தான் எதுக்கு தான் சாரியை ரிமூவ் பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட்டு வேணுமா வேணாமா, உடம்பு ரொம்ப வலிக்குது தானே,
ரொம்ப பயனாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறத மட்டும் செய், ஓகே அப்படிங்கிறாரு. ம் என்ன பண்ண போகிறா? நான் என்னமோ பண்ணுறேன், பேசாமல் இரேண்டி. கீச்சு மூச்சு நீ எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்குற, இருடி பேசாமல். நான் எப்போ பார்த்தாலும் கத்துற மாதிரியே தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாலே, இவ்வளோ பேசவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருந்த அந்த சாரியை ரொம்ப ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோரில் போட்டுட்டா. இப்போது தான் அப்படியே உங்களுக்கு டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்கள் இன்ஸ்கர்ட்டோட மேலே ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க. அந்த ப்ளவுஸ் முன்னாடி நல்லா லோ நெக் வச்சதாக இருக்கும். உங்களுடைய செஸ்ட்டுக்கும் மேலே ஒரு டேட்டோ ஒன்று போட்டிருப்பீங்க. அந்த டிசைன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டிசைன் தெரிகிற மாதிரி தான் நீங்கள் அந்த ப்ளவுஸ் போட்டிருப்பீங்க. இப்போ தாங்க அதை பார்த்துட்டு அப்படியே கல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெட்டில் அப்படியே நீல் டவுன் பண்ணுறாரு. நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறாரு. என்ன தாங்க பண்ணுற, இப்போ நீ லவ் சொல்கிறவனுக்கு தான் டைம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏச்சி லவ் இல்லை, ஒன்றும் இல்லை. லவ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் நிறைய இருக்குடி. இப்போ நான் பண்ணுறது ட்ரீட்மெண்ட், ஓகே அப்படிங்கிறாரு. ட்ரீட்மெண்ட்டா? என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. கண்ணு மூடுடி அப்படிங்கிறாரு. கண்ணை மூட மாட்டான், நீ ஏதாவது கேடி வேலை பண்ணுவது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. செல்ல குட்டி இல்லை, மூடு கண்ணு மூடு அப்படிங்கிறாரு. மூட மாட்டேன்டா பொறுக்கி, நீ ஏதாவது பெரிய வேலை பண்ணுவேன் எனக்கு நல்லா தெரியும், ஃப்ராடு நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி ஓகே, ஐஸை க்ளோஸ் பண்ணாத, எனக்கு என்ன, நான் ட்ரீட்மெண்ட் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ரோஸில் இருந்த ஒரு ரோஸ் பெட்டலை அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே ரொம்ப ரொம்ப லவ்வோட நிறைய லஸ்டோட தான் அப்படியே அந்த ரோஸ் பெட்டலை ரொம்ப ஸ்லோவாக அந்த ரோஸ்க்கே வலிக்காத மாதிரி அவ்வளோ அழகாக அதை அப்படியே அந்த ரோஸ் பெட்டலை ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறாரு. அதை எடுக்கும்போது அப்படியே உங்களை ஒரு தடவை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஒயிட் ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. தாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது அவருடைய ஐஸ் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி உங்களுடைய செஸ்ட், அப்புறம் உங்களுடைய ஸ்டொமக்கில் இருக்க அந்த நெவிலுக்கும் கீழே இருக்க ஒரு மச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐஸ் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி கீழே போய்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் தான் என்ன பண்ண போகிற? வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம். நீ நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப லோ வாய்ஸில் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ஷிவர் ஆகுது. ஏன்னா டேங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் இந்த மாதிரி ஏதாவது கேடி வேலை பண்ணுவாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வேணாம் எனக்கு பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குதா, ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஹேண்டை பிடிக்க வரீங்க. இப்போ உங்களுடைய ஹேண்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அவருடைய ஹேண்டுக்குள்ளே இருந்து உங்களுடைய ஹேண்டை எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதெல்லாம் ஓகே, ஆனால் இதெல்லாம் போட்டுருக்கக்கூடாதடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்கர்ட்டில் கையை வைக்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த கை மேலேயே ஒன்று வைக்கிறீங்க. இதுக்கு அடிக்கிற, நீ எதுக்கு என்னத்துக்கு பிளான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியுதா. எனக்கு ஆல்ரெடி பாடி ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குதா. வேணாம் ஹாஸ்பிட்டலுக்காக போகலாம் ப்ளீஸ் எந்திரி என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இதானே சொன்னேன், ஏதாச்சும் பண்ணுன்னு. பாடி ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னேன்ல, அப்போ நீ பண்ணால் மட்டும் பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்காது. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுடைய கால் மேலே ஒரு அந்த லோஸ் பட்டலை ரொம்ப ஸ்லோவாக வைக்கிறாரு. வச்சுட்டு அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள்
அந்த பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஐஸை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸை நீங்களே பைட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் ரொம்ப ஸ்லோவாக அந்த ரோஸ் பெட்டலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய லிப்ஸால் ஊதி ஊதி மேலே கொண்டு வராரு. இப்போ நீங்கள் தான் தான் வேணா தாங்க ஒரு மாதிரி இருக்கு தாங்க வேணா தாங்க 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 வேணா தாங்க ஒரு மாதிரி இருக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தான் அதை எதையுமே ஒரு காதுலேயே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து எங்களுடைய அப்பர் பார்ட்டில் வந்து நிற்கிது. இப்போ தாங்க அது அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே உங்களை பார்க்குறாரு. இன்ஸ்கர்ட் இன்னமும் போட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ அங்கே வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் போதும் போதும் தான், எனக்கு பாடியெல்லாம் பெயினாக இல்லை தான், விட்டு விட்டு தான் ஒரு மாதிரி இருக்குதா ஆனால் தான் என்ன தாங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ தான் அந்த ரோஸ் பெட்டலை ரொம்ப ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிக்கிட்டே மேலே வராரு. உங்களுடைய நெவில் கிட்ட வந்து அப்படியே ஒரு கிஸ் பண்ணி அவருடைய டங்கை வச்சு அப்படி ஒரு லிக் பண்ணுறாரு. நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் 2 ஹேண்ட் அவருடைய ஹேர்க்குள்ளே உங்கள் ஹேண்ட் அப்படியே விட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. இது தாங்க அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த ரோஸ் பெட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்து உங்களுடைய செஸ்ட் கிட்ட வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அது மேலே போக மாட்டேங்குது. உங்களுடைய ப்ளவுஸ் அது தடுக்குது. இப்போது அது தான் ஒரு சின்ன கோவத்தோடு பார்க்குறாரு. இப்போ நீங்கள் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்னடா இது மேலே போக மாட்டேங்குது, ஃபஸ்ட்டு ப்ளவுஸை ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. தான் ஆனால் தான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னேன். தான் ப்ளீஸ், என் செல்ல குட்டி இல்லை, என் செல்ல கரடி குட்டி இல்லை, வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. வேணாம்ல, வேணாம், இப்படியே இந்த ரோஸ் பெட்டலை மேலே கொண்டு வந்துரு, நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பேச்சு மாற மாட்டேன்ல? மாற மாட்டேன், ஏன்னா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. முடியாதா? ஏய், இந்த தாங்கலை முடியாதது எதுவுமே கிடையாது, புரிஞ்சுதா? அதையும் பார்க்குறேனே, இந்த போலீஸால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஏய், என்ன நினச்சிட்ருக்க, நீ தாங்க ரொம்ப ஈஸியாக அடை போட்டான்னு நினைக்கிறான், இருடி உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரோஸ் பெட்டலை அவங்க ப்ளவுஸ் மேலே இருந்து எப்படியாச்சும் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. இப்போது அந்த ரோஸ் பெட்டலுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என் செல்லம் இல்லை, என் பட்டும் இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்டாட்டியோட லிப்ஸ் கிட்ட போயிடுறேன், ப்ளீஸ் 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 அப்படிங்கிறாரு. தான் கிண்ண தராங்க, அதுக்கிட்ட டீல் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாண்டி, அப்படி தான் பேசுவேன், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு தாங் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி அப்படியே மேலே கொண்டு வந்துடுறாரு. உங்கள் ஐஸ் எல்லாம் வியர்டாகுது. இப்போ தாங் அப்படியே ஒரு லுக்கு, அந்த லுக்லேயே உங்களுக்கு தெரியுது அவர் என்ன கேட்க போகிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. தாங் வேணாம், இன்னும் நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இதை மேலே கொண்டு வந்துட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னல, அப்போ இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறாரு. எனக்கு பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குதா, பாவம் இல்லை பாப்பா, பாவம் இல்லை. பாப்பாவுக்கு இப்போ பாடி ஃபுல்லாக பெயினாக இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்கிற நீ? எப்படி சொல்கிறா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே உங்கள் ஹேண்டை காமிக்கிறாரு. நீங்கள் உங்களை அறியாமலே தாங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் அந்த ஷர்ட்டை கழட்டி அப்படியே அந்த ஃப்ளோரில் போட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. அது அது நான் ஏதோ தெரியாமல் எடுத்தாங்க லிப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க.
இப்போ தான் அந்த ரோஸ் பெட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி உங்கள் நெக்கு கிட்ட வந்துருப்பார் இல்லையா, உங்கள் நெக்கு கிட்ட வந்து அந்த ரோஸ் பெட்டலை அப்படியே அவர் லிப்ஸ்குள்ளே கொண்டு போகிறாரு. அதுவும் உங்களுடைய ஸ்மூத்தான ஸ்கின்ல அப்படியே அவருடைய லிப்ஸை வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக அப்படியே உங்களை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காருன்னே சொல்லலாம். உங்களை சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த மாதிரி அந்த ரோஸ் பெட்டலை உள்ள எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டே உங்களை பார்க்குறாரு. பூவட்டாடா நீ எப்பட்றா இதெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, கேட்குறீங்க. இப்போ தான் அதுவாக தோணுதுடி, உன்னை பார்த்தா மட்டும் அதுவாக தோணுது. மற்ற டைம்லலாம் இந்த போலீஸ் மூலம் வேலையே செய்ய மாட்டேங்குது. உன்னை பார்த்தா மட்டும்தாண்டி டிசைனாக மேக்கப் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. பூவட் மாதிரி பேசாத, புருக்கி மாதிரி பேசாத, போலீஸ் மாதிரி பேசு. என்ன போலீஸா? போலீஸ் எல்லாம் மற்றவனுங்களுக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் பூவட், இந்த பூவட்டான ஹஸ்பண்ட் எனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாரு. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த பூவட்டான ஹஸ்பண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ எனக்கு ஓகே தானே, ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் பேச்சு மாற்றக்கூடாது, தாங்க விட்டு தான் போது தாங்க எங்கே தாங்க நிலை பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது தானே உன்னை வச்சுட்டே இருந்தேன். எப்படி உன்னை எந்த மாதிரி வச்சு மேக்கப் பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லையாடி அப்படிங்கிறாரு. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எந்த மாதிரியா? சொல்கிறேன் இரு, அது பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே லிப் பண்ணுறாரு. தாங்க வேணாம் தான், விட்டு தான் போது தான், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன்டா. இருந்துக்கோ, நிறையாவே இருந்துக்கோ. அந்த கோவத்தெல்லாம் எனக்கு எப்படி குறைக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கடா என்னை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பேசாமல் இருன்னு சொன்னேன். பேசல. எதுக்கு தான் கிச்சனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? தான் என்ன தாங்க பண்ணுறேன்? பேசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைனிங் டேபிளில் மேலே அவங்கள உட்கார வைக்கிறாரு. தான் என்ன பண்ண போகிற? இது வேணாண்டா. இதில் வேணாதான். வேணும்னா நம்ம ரூமுக்கு போகலாம். ப்ளீஸ் தான். எனக்கு இந்த டிசிஷன்ஸ் இல்லை. நம்ம எல்லா ஆங்கிள்லேயும் மேக்கப் பண்ணுறோண்டி, இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அதான் இதுலேயும் ட்ரை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிற தான் அந்த டைனிங் டேபிளில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வைக்கிறாரு. தாங்க வேணாம் தான். இப்போ நீ கீழே இறங்கின என்னுடைய பனிஷ்மெண்ட் இன்னும் சிவியராக இருக்கும் தெரியும்ல அப்படிங்கிறாரு. வேணாமே. எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ க்யூட்டாக அந்த டைனிங் டேபிளில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சீக்கிரமாக கீழே வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவராகிறாரு. அப்படியே உங்கள் மேலே நீல் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் அப்படியே கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்கள அப்படியே படுக்க வைக்கிறாரு. நீங்கள் தான் இதை ட்ரை பண்ணி ஆகணுமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ப்ளவுஸை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டு அடுத்தது அவங்க இன்ஸ்கர்ட் மேலே கையை வைக்கிறாரு. தான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணுமா? பேசாமல் இருன்னு சொன்னேன். ஓகே, ஸ்லோவாச்சு பண்ணுவியா? அதெல்லாம் புருஷன்கிட்ட எதிர்பார்க்காதடி, புரிஞ்சதா? இது வரைக்கும் நமக்கு எத்தனை தடவை நடந்திருக்கு? எப்பயாச்சும் ஸ்லோவாக பண்ணியிருக்கேனா? இல்லை, நீ கேட்டுகிட்டே தானே இருக்கேன். ஆமாம், நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ ஸ்லோவாக பண்ணவே மாட்டா, ரொம்ப ஹாஷாக தான் ஹேண்டில் பண்ணுற. ஏன்டா அவங்க என்னை இப்படி ஹாஷாக ஹேண்டில் பண்ணுற? நான் என்னடைய பண்ணுறது உன்னை இந்த மாதிரி பார்த்தாவே மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. இப்போ எதுக்கு ஸ்லோ வாய்ஸில் பேசிகிட்ருக்கேன்? ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தாவே இப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே அந்த
டைனிங் டேபிள்லேயே உங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோக்கு ஹாஷாக, ரொம்ப வைல்டாக, ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு மேக்கப் போகுது. இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டீங்க, அவ்வளோ டயர்டாக அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ தான் ஒய் புச்சுக்க சொல்ல நல்லா சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு தான் இருக்க எல்லாமே, நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹேண்டை வச்சு அங்கங்கே டச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுடைய கிட்ட வராது. ஆனால் இது மட்டும் தாண்டி நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்கு புருக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கை மேலேயே அடிக்கிறீங்க. ஏய் என்னடியே பண்ணுறது, பார்த்தா இதெல்லாம் சொல்லணும்னு தான் தோணுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. தான் சொல்லடி, ரூமுக்கு போகலாமா, இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை அவ்வளோ அழகாக லிக் பண்ணுறாரு. நீங்கள் நெக்கடாக தான் இருக்கீங்க, தேங்கும் நெக்கடாக தான் இருக்காரு. அப்படியே உங்களை லிக் பண்ணிட்டு நேராக அவருடைய பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் அந்த பெட்டில் உங்களை அவ்வளோ அழகாக படுக்க வச்சுட்டு உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் பார்க்குறாருன்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வச்சு அப்படியே அங்கங்கே ஹைக் பண்ணுறீங்க. ஏய் எதுக்குடி இப்போ ஹைக் பண்ணிகிட்ருக்க, என்ன சைனஷா? ஏன் அப்படிங்கிறீங்க. அப்படி இப்படி எத்தனை தடவை பண்ணாலும் உனக்கு இன்னும் இந்த ஷைனஸ் மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நீ எத்தனை தடவை பண்ணாலும் எனக்கு புதுசாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தாங்க கையெடுத்தான், சும்மா தானே வீரா பண்ணுறேன், ஏதாச்சும் பண்ணனா? இல்லை உள்ள நான் இன்சர்ட்டாக பண்ணேன், இல்லடி சும்மா தானே ஹேண்டை வச்சுருக்கேன், அதுக்கே உஷுங்கிற. எடுத்தான் அப்போ நல்லா இன்சர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. தள்ளி போனி, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஆல்ரெடி நான் கீழே விழுந்த பெயின் வர இருக்கு. ஏய் சும்மா சொல்லாத, அந்த பெயின் எல்லாம் அப்போவே போயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய் நான் போலீஸ்டி, நல்லா அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு கீழே விழுந்தப்பவே உனக்கு அடியெல்லாம் படலைன்னு சொல்லிட்டு. என்கிட்டயே வா அப்படின்னு கேட்குறாரு. கண்டுபிடிச்சிட்டியா? அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் ஏன் என்கிட்ட எதுவும் கேட்கல? என் பொண்டாட்டிக்கு என்னை ஃபீல் பண்ணணும்னு தோணுச்சு, அதுதான். எனக்கும் உன்னை ஃபீல் பண்ணணுன்னு தோணுச்சு, அதுதான். நான் எதுவுமே சொல்லலை, எல்லாத்துக்கும் அப்படியே அழகாக கோஆப்ரேட் பண்ணேன். எப்படி இருந்துச்சு என்னுடைய கோஆப்ரேஷன்? ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. என்ன கன்றாவியாக இருந்துச்சா? வா 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 வா, கன்றாவியெல்லாம் இருக்கக்கூடாது, அழகான மெமரியாக தான் இருக்கணும். வா வா வா, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீ எதுவும் பண்ண தேவையில்ல. தாங்க கீழே இறங்குதான், தாங்க கீழே இறங்குதான், ப்ளீஸ் தாங்க கீழே இறங்குதான். ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை பார்த்து பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ நீங்களும் தான் சொல்லடி புஜ்கா, லவ் யூ, லவ் யூ டூ, அண்ட் ஐ வில் டேஸ்ட் யூ டி. என்ன? ஆமாண்டி பொண்டாட்டி, உன்னை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அதான். தாங் என்ன தாங்க பண்ணுறான்? அழுகி தாங்க, போது தாங்க, விட்டு தாங்க, தாங்க ப்ளீஸ் தாங்க. என் தைஸ் எல்லாம் செம்மையாக பெயினாக இருக்குது தாங்க போது தாங்க, மூவ் பண்ணாத தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி தாங்க இன்செர்ட் பண்ணிட்டாரு, அதுக்கு தான் நீங்கள் அந்த கத்திகிட்ருக்கீங்க. கத்தாதடி, எதுக்கிட்டி கத்திகிட்ருக்கா? இது அப்பார்ட்மெண்ட் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. வலிக்குது போதும் அப்படிங்கிறீங்க. சரி என் புஜ்குள்ள வலிக்காமல் பண்ணுறேன், ஓகேவா? வலிக்காமல் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப லவ்வோட, கொஞ்சோண்டு லஸ்டோட அவ்வளோ அழகாக அந்த பெட்டில் அவ்வளோ அழகாக ஒரு மேக்கப் போகுது. நீங்களுமே தாங்க ஈக்குவலாக தான் அந்த டைம் அவ்வளோ அழகாக கொண்டு போகிறீங்க. இப்போது நீங்கள் 2 பேருமே செம்ம ஹாட்டாக, அவ்வளோக்கு அவ்வளோக்கு வைல்டாக நீங்கள் 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது தேங்கோட ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. இப்போது தம்மாயிரம் எவன்டா அது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு
தான் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்கள் மேலே இருந்து அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அந்த பெட்டை அப்படியே ஒட்டின மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தயங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே டோன் பண்ண வைக்கிறீங்க. தான் ரொம்ப ஸ்லோவாக என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஐப்ரோஸை விங் பண்ணுறாரு. நீங்கள் போகாத அப்படிங்கிற மாதிரியே உங்கள் ஹெட்டை ரொம்ப ஸ்லோவாக ஆட்டுறீங்க. இப்போ தான் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓகராகிறாரு. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். என்னன்னு தெரில, திடீர்னு தோணுச்சு சரி போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நல்லா ஒன் ஷாட்டோட நான் வரேன். சாரி. ஓகேடா, நம்ம மறுபடியும் இன்னொரு நியூவான ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.